தமிழக அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை அரசு நேர்மையாக நடந்து கொள்ளும் என நீதிமன்றம் நம்புவதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், நீங்க தொடரலாம். தமிழக அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசியல் தலையீடின்றி தகுதியுடன் நியமிக்க நடவடிக்கை எடுக்க ஒரு வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முறையாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடைபெற்று வருவது அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தை பொறுத்தவரை அரசு நேர்மையாக நடந்து கொள்ள நீதிமன்றம் நம்புகிறதும் மதுரை அமர்வு கூறியுள்ளது. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் மதுரை அமர்வு மனுவை தாக்கல் செய்தார். அது தமிழகத்தில் புதிய கட்சி கடந்த மாதம் பொறுப்பேற்றது. இந்த நிலையில் கடந்த ஆட்சியின் போது நியமனம் செய்யப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் அரசு சார்பாக வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். அரசு வழக்கறிஞர் நியமனத்தின் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, உரிய தகுதியுடைய வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் அரசியல் தலையீடு உள்ளது. தற்போதைய ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி எந்தெந்த நீதிமன்றங்களில் யார் யார் நியமிக்க வேண்டும் என தனது கட்சிக்காரரை அறிவித்துள்ளது. இது அனைத்து சமூக வலைத்தளத்தில் தற்போது பரவி வருகிறது. எனவே இது முற்றிலும் சட்டவிரோத தடை செய்ய வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் முறையாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடைபெற்று வருகிறது தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அரசு வழக்கறிஞர் நியமனத்தை பொறுத்தவரை அரசு நேர்மையாக நடந்து கொள்ளும் என நீதிமன்றம் நம்புகிறது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர்.